மீனா முத்து சொன்னதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. முத்து எப்ப வேணாலும் அது உன் வீடுதான், நான் யாரையும் வர வேண்டாம்னா சொல்லலையே, தாராளமா வரலாம் அப்படின்னு சொன்னத நினைச்சு பார்த்துட்டு மீனா வந்து அவரு நம்மள வீட்டுக்கு வர சொல்லிதான் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நானு எங்க வீட்டுக்கு போறேம்மா அப்படி சொல்றாங்க. உடனே என்ன மீனா திடீர்னு வீட்டுக்கு போறேன்னு சொல்ற, மாப்பிள்ளை கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, அவரு என்கிட்ட பேசுனதை பார்த்தா அவர் மறுபடியும் என்ன வீட்டுக்கு வர சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு, நான் போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனதும் என்ன வரமாட்டேன்னு அவரே கூப்பிட்டானா வருவேன்னு சொல்லிட்டு போனேன், இப்ப அவன் வந்து கூப்பிட்டானா வந்துட்ட அப்படி சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க. அவன அண்ணாமலை இருந்துட்டு, அவளே இப்பதான் வந்திருக்கா, நீ அவகிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, பிறகு சாப்பாடு உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா அமைதியா இருக்கிறாங்க. இங்க மீனா வந்துட்டு போய் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுருதி அவங்கள பாத்துட்டு, ரொம்ப மீனா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம், இத்தனை நாளா எனக்கு நல்ல சாப்பாடே கிடைக்கல, நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சாப்பாடுலாம் செஞ்சு டைனிங் டேபிள்ல வச்சுட்டு சுருதி, நீங்க வாங்க மீனா, முத்து வந்துட்டாங்க, அவங்க சாப்பாடை வச்சு நீங்க தான் வந்துட்டீங்களான்னு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் மீனாவும் கதவு பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த முத்து சாப்பாடு தனியாலாம் எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் அம்மா நமக்கு செய்ய மாட்டாங்களே, இந்த டேஸ்ட் எல்லாம் பார்த்தா மீனா தான் செஞ்ச மாதிரி இருக்கு, மீனா மீனான்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்டுட்டே வர்றாங்க. உடனே உங்க எப்படியோ நீங்க தான் செஞ்சீங்கன்னு எப்படி முத்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னதும் மீனா வேகமா முத்து முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. முத்து மீனாவை பார்த்துட்டு, நான் பாக்குறதுக்கு கனவா நனவா, நீ வந்துட்டியா மீனா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஆமா நீங்க தானே வர சொன்னீங்க, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, மீனா இனிமேல நான் போக சொன்னாலும் நீ இந்த வீட்டை விட்டு போயிடாத மீனா, நீ இல்லாம என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியல, ஏதோ வீராப்புல நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க மீனா, இனிமேல் நான் உங்களுக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டேங்க, இதை பண்ணும்போது நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா, உங்ககிட்ட சொல்லாம பண்ணேன்னு சொல்லிட்டு இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சுருதி வந்துட்டு, எப்படியோ 2 பேரும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.